இப்போ நமக்கு ஒரு அசைல் அசைடு குடுத்துருக்காங்க. ஸோ டொலுவின் ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அசைல் அசைட ஹீட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு நைட்ரின் கிடைக்கும். ஸோ அசைட நம்ம ஹீட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நைட்ரின். ஸோ நைட்ரின் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரின் இன்டர்மீடியேட். ஸோ அந்த இதுக்காக அந்த டெஸ்ட்ல இந்த கொஸ்டின நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஸோ ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு ஐசோசயனைட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஐசோசயனைட். ஸோ நமக்கு இந்த மாரி ஐசோசயனைட் கிடைக்கும். இது பேரு தான். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, வாட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே நமக்கு இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு. ஸோ அப்ப இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும், அந்த கார்பன்ல போய் அட்டாக் பண்ணும்போது, ஸோ இந்த பாண்ட் இங்க பிரேக் ஆயிட்டு, அகைன் திரும்ப இந்த பாண்ட் இங்க வரும்போது, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு H+ போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து, ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ நமக்கு ப்ராடக்ட் கூட எடுத்து எழுதுவோம். இந்த மாரி இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜன் வந்து இந்த H அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இங்க டபுள் பாண்ட் O. ஸோ நெக்ஸ்ட் இங்க நைட்ரஜன். ஸோ அதுல ஒரு ஹைட்ரஜன். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் சேம் ப்ராடக்ட். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளேடன்ல வந்து சொல்யூஷன் மேனுவல்ல இருக்கு. ஸோ பிராக்டிஸ் ப்ராப்ளமும் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதே கொஸ்டின் தான். நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இதுக்கான மெக்கானிசம் இங்க இருக்கு. ஸோ சைக்கிளைசேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சோடியம் ஹைட்ரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் நியூக்ளியோபிலிக் பேஸ். ஸோ நான் நியூக்ளியோபிலிக் பேஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகாது. அப்ப இதோட ரோல் என்ன அப்படின்னா, ஸோ ஹெட்டிரோ ஆட்டம் இருக்குல்ல, ஸோ ஆக்சிஜன் மேல இருக்க புரோட்டான், ஸோ நைட்ரஜன் மேல இருக்கிற புரோட்டான், சல்ஃபர் மேல இருக்கிற புரோட்டான், நெக்ஸ்ட் ஆசிட். இந்த மாதிரி இதுல இருக்க புரோட்டானும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஆல்பா பொசிஷன்ல இருக்கு இந்த புரோட்டான். ஸோ இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு 2 விதமான புரோட்டான் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரா மாலிகுலர் SN2 ரியாக்ஷன். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த பேஸ் வந்து சோடியம் ஹைட்ரைட். ஸோ இந்த புரோட்டான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்க. சாரி. ஸோ Br இருக்கு. ஸோ இந்த இடத்துல OH இருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல O மைனஸ் ஏன்னா H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். ஸோ SN2 இன்ட்ரா மாலிகுலர். அப்போ ஒரு இன்வர்ஷன் ப்ராடக்ட். ஸோ நமக்கு இன்வர்ஷன் ப்ராடக்ட் 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. 1, 2, 3, 4. ஸோ ஒரு 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. அப்போ நமக்கு இன்வர்ஷன் ப்ராடக்ட். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த லீவிங் குரூப் வந்து பாத்தீங்கன்னா டேஸ் லைன்ல இருக்கு. ஸோ அப்போ அட்டாக் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் லைன்ல வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் தான் போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னா, அப்போ இந்த புரோட்டான் வந்து சோடியம் ஹைட்ரைடு வந்து
இந்த புரோட்டான அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்க. O மைனஸா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு லீவிங் குரூப் இருக்கு. வந்து இது SN2. அப்போ நமக்கு இது எலிமினேட்டா வெளியில போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3 மெம்பர் ரிங். இது வந்து பாத்தீங்கன்னா 4. அப்போ நமக்கு இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா நமக்கு இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்குமே 3, 5, 6 இதுதான் ஃபேவர். 4 மெம்பர் ரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஃபேவர். இது வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுறதுக்கு. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 5, 6 இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மெம்பர் ரிங் தான் ஃபாஸ்டா ஃபார்ம் ஆகும். 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகாது. இது வந்து கிளேடன்ல டைரக்டா இருக்கு. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பாருங்க. இன்வர்ஷன் கிடையாது. SN2 அப்படின்னால இன்வர்ஷன் வரணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ப்ராடக்ட் வராது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளேடன்ல இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருக்காங்க. இதே ஸ்ட்ரக்சர் இதே எக்ஸாம்பிள் தான் டைரக்டா எடுத்திருக்காங்க. நமக்கு நாட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஒன்லி ஒன் ப்ராடக்ட். இது மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். அப்போ நமக்கு இங்க அல்கீன் இருக்கு. இந்த மார்கோனிக் ரூல் படி இந்த அல்கீன்ல இருக்கிற கார்பன்ல எந்த கார்பன்ல வந்து அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க வந்து H+ வந்து அடிஷன் ஆகும். இதுதான் மார்கோனிக் ரூல். அப்ப நமக்கு இந்த கார்பன்ல தான் 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அந்த பக்கம் தான் H+ அடிஷன் ஆகும். அப்போ நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் நமக்கு தெரியும் கார்போகேட்டையான் வந்து ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர். அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Br- வந்து அட்டாக் பண்ணணும். இப்படி டாப்லயும் வந்து அட்டாக் பண்ணும். பாட்டம் 2 விதமான அட்டாக் இருக்கு. அப்ப நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். இப்படி ஒரு அட்டாக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்னொரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்ல இருக்கு. இது டிரான்ஸ்ல இருக்கு. அப்போ 2 புரோமினுமே சிஸ்ல இருக்கு, சேம்ல இருக்கு. இங்க வந்து டிரான்ஸ்ல இருக்கு. அப்போ சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கறத டயஸ்டீரியோமர். டயஸ்டீரியோ ஐசோமர். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டயஸ்டீரியோ ஐசோமர் தான். இல்ல அப்படியே நீங்க RS கான்ஃபிகரேஷன் வச்சு பாத்தீங்கன்னாலுமே இல்ல RRS இந்த மாதிரி வந்தாலோ இல்ல SSR இப்படி வந்தாலும் அதுவும் டயஸ்டீரியோமர் தான். இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டயஸ்டீரியோ ஐசோமர் தான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எனன்சியோமர் கொடுத்துருக்கீங்க. மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேஜர் ப்ராடக்ட் நமக்கு ஒரு குளோரோஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு நமக்கு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு டைக்ளோரோ கார்பின் ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு இது ஒரு ஆல்பா எலிமினேஷன். நமக்கு ஆல்பா எலிமினேஷன் நடந்துதான் நமக்கு கார்பின் ஃபார்ம் ஆகும். பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா எலிமினேஷன். ஆல்பா எலிமினேஷன் அப்படிங்கிறது லீவிங் குரூப்பும் அண்டு
அந்த ஹைட்ரஜன் சேம் கார்பன்ல பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பா எலிமினேஷன். ஸோ ஆல்பா எலிமினேஷன். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டைகுளோரோ கார்பீன். நெக்ஸ்ட் கார்பன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இங்க இருக்க டபுள் பாண்ட்ல இன்சர்ஷன் ஆகும். ஸோ இங்க இருக்க டபுள் பாண்ட்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சைக்ளோப்ரோபேன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது, ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகி நமக்கு ஸோ லீவிங் குரூப் எலிமினேட் குளோரின் எலிமினேட் ஆகி வெளியில போயிடும். நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. அப்போ நைட்ரஜன். ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போ தேர்ட் பொசிஷன்ல தான் நமக்கு ஒரு குளோரின் இருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிடின் கிடைக்குது. ஸோ 1, 2, 3. ஸோ இங்க தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, குளோரின் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இந்த இடத்துல தேர்ட் பொசிஷன்ல குளோரின் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரியாக்ஷன். ஸோ எல்லா எக்ஸாம்லயுமே இது கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ நமக்கு சோடா அமைடு கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் அமோனியா. சோடா அமைடு லிக்விட் அமோனியா அப்படின்னாலே இது ஒரு அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அதுல பென்சைன் மெக்கானிசம். ஸோ பென்சைன் மெக்கானிசம். ஸோ நமக்கு லீவிங் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கிற இந்த புரோட்டான் வந்து மோர் அசிட்டிக். சோடா அமைடு. ஸோ NH2 மைனஸ் வந்து இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ நமக்கு பென்சைன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பென்சைன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ். ஸோ சோடா அமைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இங்கே அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சயனைடு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அதுக்கு ஆல்பா பொசிஷன்ல இருக்கிற இந்த புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அசிட்டிக் புரோட்டான். அப்போ சோடா அமைடுல ஸோ இது வந்து இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ இங்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் அயான் வந்து இந்த வித்ட்ராயிங் குரூப்ல ரெசனன்ஸ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இன்ட்ரா மாலிகுலர் ஸோ இங்க போய் அட்டாக் பண்ணும்போது ஸோ இந்த பாண்ட் இங்க செட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஸோ சைக்ளைசேஷன் 1, 2, 3, 4, 5. ஸோ 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு சயனைடு இருக்கு. ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஸோ நமக்கு ஏதாவது ஹச் பிளஸ் வந்து சால்வெண்ட்ல இருந்து அதை எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராடக்ட். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் சியில தான் இந்த ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியில தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நமக்கு நெகட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கிளேடன்ல இருக்கு. ஸோ நிறைய புக்ல இருக்கு இது வந்து. ஸோ சேம் எக்ஸாம்பிள். இருக்கு இல்லையா?
இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு குடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல 5 மெம்பர் ரிங். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெக்கானிசம் தான். ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ N, டைமெத்தில் அனிலின் வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நைட்ரேஷன். அப்போ N, டைமெத்தில் அனிலின் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இதுதான் N, ஸோ டைமெத்தில் அனிலின். இதுல நைட்ரேஷன் பண்ணும்போது H2SO4 அண்ட் HNO3. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்துரும். ஸோ ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்துரும். ஸோ அப்போ நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது நடந்துரும். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ நமக்கு தெரியல, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ நெக்ஸ்ட் தான் நமக்கு நைட்ரேஷன் நடக்கும். H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அப்போ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கிறதுனால நமக்கு வந்து மெட்டா பொசிஷன் ஃபேவர். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படினால மெட்டால வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மெட்டா பொசிஷன்ல வந்து நைட்ரோ குரூப் வரும். நெக்ஸ்ட் வந்து H+ வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. இப்போ கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம், சொல்லியுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்டா தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன்.